புதுச்சேரியில் காணாமல் போய் பின்னர் கொல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சோலைநகரைச் சேர்ந்த சிறுமி ஆர்த்தி தொடர்பான வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பகுதியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்து கொலை வழக்காக தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை மதியம் வீட்டிற்கு விளையாடு கொண்டிருந்த போது மாயமானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெற்றோர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் குழந்தை மாயம் மற்றும் கடத்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று மதியம் சிறுமி கை கால் கட்டப்பட்டு வேஷ்டியில் சுற்றப்பட்டு வாய்க்காலில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடலை போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் சிறுமியை கொலை செய்ததாக அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன் 57 வயதானவர் மற்றும் வாலிபர் கருணாஸ் 19 வயதானவர் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்கள் நடத்திய விசாரணையில் கருணாஸ் தான் அந்த குழந்தையை அழைத்துச் சென்று இதுபோல் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் இந்த சிறுமியினுடைய இந்த காணாமல் போன அந்த கொலை வழக்கை உடனடியாக சிறுமி மாயமான வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் பிரேத அறிக்கைக்காக தற்போது தயாராகி உள்ளனர். போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சண்முகம்.